ஹலோ, இன்றைக்கி வீடியோவில் வந்து விநாயகர் சதுர்த்தி மினி விலாக் பார்க்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் கிச்சன் ஆர்கனைசிங் ஐட்டம்ஸும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உங்களோட விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க, எப்படி போச்சுன்றதை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். யூகே ரஸ்டிக் வுட்லேருந்து இந்த கிச்சன் ரேக் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து கார்னரில் வைக்கிற ஆர்கனைசிங் ரேக். இது வந்து உங்களுக்கு 2 ஸ்லைடில் வரும். நீங்கள் கார்னர் ஏரியாஸ்லாம் அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜோலிஸ் பிராண்டோட கட்லரி ஹோல்டர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு 3 பீசஸோட செட்டாக வரும். உள்ளே வந்து உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் போகிறதுக்கு உள்ள ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நைஃப் ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மெட்டலூர் ஹோம் அப்படின்ற பிராண்ட்லேருந்து இந்த 3 பீசஸ் வுட் அண்ட் மெட்டல் காம்போ இருக்க சூப்பர் ஜார்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து உங்களுக்கு 3 செட் ஆஃப் ஜார்ஸ் வரும். இதோட லிட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வுட்லேயும் கீழே வந்து உங்களுக்கு மெட்டல் பாடியில் வரும். இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1 kg வரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காஃபி, செகண்ட் ஒன் வந்து டீ, தேர்ட் ஒன் வந்து சுகர். இந்த மாதிரி 3 கண்டெய்னர்ஸ் வந்து நமக்கு செட்டாக வரும். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரசாதம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்து கீ அண்ட் மூங் தால் கொழுக்கட்டையை வந்து ரெடி பண்ண போகிறோம் பிரசாதம் படைக்கிறதுக்கு. இங்கே நான் வந்து ஏற்கனவே வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடியே பச்சரிசி வந்து ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே வந்து நான் ஒரு 1.5 கப் வந்து ரைஸ்க்கு 1/2 கப் வந்து மூங் தால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. நெக்ஸ்ட் வந்து பாகு காய்ச்சறதுக்கு நான் வந்து இங்கே 2 கப் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். இதில் 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். இது நல்லா ஆறுற டைமில் நம்ம மூங் தால் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் சேர்த்து நல்லா ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இங்கே வந்து நான் 3 கப் வந்து தண்ணி சேர்க்குறேன். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மைல்டாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகணும். ஆறுனதுக்கப்புறமா வந்து நான் பாகு வந்து ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் துருவல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. லைட்டாக வந்து கீ சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ட்ரை ஆயிரும். நீங்கள் ஒரு மோல்டு வாங்கி இந்த மாதிரி கீ லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஷேப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த கொழுக்கட்டை வந்து ஆறுனதுக்கப்புறமும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும் நம்ம இதில் கீ சேர்த்துருக்கனால. இப்போ மோல்டு முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டீமரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும், சூப்பராக வெந்துடும். இப்போ வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சது, கொழுக்கட்டை வந்து படைச்சாச்சு. நீங்கள் என்னென்ன பிரசாதம் ரெடி பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.